வணக்கம் நண்பர்களே, குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கிராமத்து காதலியே. இது கிராமப்புறங்களில் நடக்கும் உறவுகள் காதல் பற்றிய கதை. வாங்க கதைக்குள்ள போவோம். சாலையின் இருபுறமும் காய்ந்து போன சீமை கருவாள மரங்கள் சூழ்ந்திருக்க பச்சை எனும் நிறத்தையே அறியாத நிலம் போல திரும்பிய பக்கமெல்லாம் வெயிலில் கருகி சருகான மரங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தது. பல ஆண்டுகளாக வானம் பார்க்காத பூமி நண்பகல் 2 மணிக்கு தார்சாலை முழுவதும் வெயிலில் தகுத்து கொண்டிருந்தது. இடையான்பட்டி என்னும் கிராமம் ஒரு காலத்தில் தஞ்சைக்கு நிகராக நெல் விளையும் பூமியாக இருந்த இந்த ஊர் யார் கண்பட்டதோ மழை பொய்த்து பஞ்சத்தில் ஆட்டம் காண ஆரம்பித்தது. கம்மாய் கிணறு எல்லாம் வற்றி போனது. வெள்ளாமை இல்லாமல் அரிசி சோறு உண்பது அரிதாக மாறியது. ஊர் மக்களும் தெய்வ குத்தம்தான் ஆகிவிட்டதோ என்று பயந்து கேரளாவிலிருந்து நம்பூதிரி ஒருவரை அழைத்து வந்து பிரசன்னம் பார்த்து அந்த ஊர் மாரியம்மனுக்கு திருவிழா நடத்தியும் எந்த பலனும் இல்லை. அதனால் வருடங்கள் செல்ல செல்ல மக்களும் ஊரை விட்டு புலம்பெயர ஆரம்பித்தனர். இன்னும் சில 100 குடும்பங்கள் மட்டுமே அந்த ஊரில் இருந்தனர். பழைய நினைவுகளில் மூழ்கியிருந்த கதிர்வேலனை கண்டக்டர் விசில் சத்தம் நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்தது. இடையான்பட்டியெல்லாம் இறங்கு இறங்கு. பழைய நினைவுகளில் மூழ்கியிருந்த கதிர்வேலனை கண்டக்டர் விசில் சத்தம் நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்தது. இடையான்பட்டியெல்லாம் இறங்கு இறங்கு இறங்கு. கதிருடன் சேர்ந்து 4 பேர் இறங்கினார்கள். அதில் ஒரு முதியவர் கதிரை அடையாளம் கண்டு கொண்டார். கன்னங்கள் சுருங்கி உடல் மெலிந்து வாயில் 2-3 பற்களே எஞ்சியிருந்தது. எப்படியும் வயது 70 இருக்கலாம். ஏய்யா, நீ பொன்னையா பேரன் கதிரு தானே? ஆமா ஐயா. நல்லா இருக்கியாயா? எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? நல்லா இருக்கேன் தாத்தா. நீ ஏதோ வெளிநாட்டில் இருக்கன்னு சொன்னாவளே, எந்த நாட்டிலையா இருக்க? சவுதியில் இருக்கேன் தாத்தா. ஓ சரி சரி, வா நடந்துக்கிட்டே பேசுவோம். அந்தி ஆனாலும் இங்கே வெக்க ஓயாது என்று புலம்பிக் கொண்டே தன் தோளில் இருந்த துண்டை எடுத்து நெற்றியில் வழிந்த வேர்வியை ஒற்றி எடுத்தார். தாத்தா, என் ஃப்ரெண்டு கார் கொண்டு வரான். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வரீங்களா? உங்கள் வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுறேன். வேண்டாம் ராசா, இம்புட்டு நேரம் இந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு வந்ததே குறுக்கெலும்பெல்லாம் வலிக்குது. நான் பாட்டுக்கு பொடி நடையா நடந்து போயிடுவேன். இங்கன்னு தான் பக்கத்தில் என் வீடு இருக்குது. நான் போயிடுறேன் என்று அந்த வேகாத வெயிலில் நடைபோட ஆரம்பித்தார். இந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு 4 முறை தான் பேருந்து வரும். பேருந்து நிலையத்திலிருந்து கதிரின் வீட்டிற்கு செல்ல 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். அதனால் அவனது தோழன் கிரி வண்டி எடுத்துக்கொண்டு வருகிறான் கதிரை அழைத்து செல்ல. கதிர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இந்த கிராமத்தில்தான். அவன் ஒரு அளவுக்கு சிறு வயதாக இருக்கும்போது இந்த ஊர் பசுமையாக இருந்தது. அவன் நினைவில் இருந்தது. அவன் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது மழை இல்லாமல் வறட்சி காரணமாக பஞ்சம் ஏற்பட இவர்கள் வீடும் வறுமையின் பிடியில் சிக்க ஆரம்பித்தது. அப்போது கதிரின் தந்தை வெளியூருக்கு கொத்தனார் வேலைக்கு சென்று ஓரளவுக்கு குடும்பத்தை காப்பாற்றினார். கதிரின் தந்தை ராமலிங்கம், தாய் வேணி. கதிருக்கு ஒரு அண்ணன், ஒரு தங்கை. அண்ணன் பரணிக்கு சரியாக படிப்பு வராத காரணத்தால் தந்தையுடன் சென்று அவரின் வேலைகளை கற்றுக்கொண்டு இன்று சொந்தமாக கான்ட்ராக்டர் எடுத்து கட்டிடம் கட்டி கொடுக்கும் அளவிற்கு முன்னேறி இருக்கிறான். படிப்பு வரவில்லை என்றாலும் மிகவும் பொறுப்பானவன். அவன் தலையெடுத்த பிறகே அவன் வீடு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தது. 2ஆவதாக பிறந்தவன்தான் கதிர். கதிர் படிப்பில் பயங்கர கெட்டிக்காரன். சிறு வயதில் நன்றாக படிப்பான். அதனால அவரது தந்தை மிக சிரமப்பட்டு அவனை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைத்தார். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மேற்படிப்பு தொடர பரணிதான் வட்டிக்கு பணம் வாங்கி அவனை படிக்க வைத்தான். கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சவுதியில் இப்போது நல்ல வேலையில் இருக்கிறான் கதிர். அவன் கல்விக்கு வாங்கிய கடனை அவன் அண்ணன் 3/4 அடைத்து விட்டான். கொஞ்சம் இருந்ததை இவன் அடித்துவிட்டு அவனுக்கு சொந்தமாக தொழில் தொடங்க சில லட்சங்களை கொடுத்தான். முதலில் பரணி வாங்க மறுத்தாலும் பின்பு தாயும் தந்தையும் வாங்கி கொள்ள சொன்னதால் அரைமனதாக வாங்கி கொண்டான். கடைசியாக பிறந்தவள்தான் லீலாவதி. அவள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள். அண்ணன் தம்பி இருவரிலும் இருந்து முற்றிலும் வேறுபட்ட குணம். கிட்டத்தட்ட அவள் அன்னையை போன்றவள். எல்லாவற்றிலும் பிடிவாதம், கோபம், யாரையும் மதிக்க மாட்டாள். பரணி அதிகம் செல்லம் கொடுத்து வளர்த்ததால் பரணியிடம் ஈஸியாக தன் காரியத்தை சாதித்துக் கொள்வாள். ஆனால் கதிர் சற்று கண்டிப்பானவன். அதனால் கொஞ்சம் பயம் அதிகம் கதிர் மீது. பாட்டி மங்களம் ராமலிங்கத்தின் தாயார். பேரன் பரணி மீது மிகவும் பாசமாக இருப்பார். கதிர் மீது பாசம் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவன் சிறு வயதிலிருந்தே யாரிடமும் அவ்வளவு ஒண்ட மாட்டான்.
அவன் விடுதியில் படித்ததும் அதற்கொரு முக்கியமான காரணம். மங்களம் எப்போதும் லீலாவுடன் சண்டை பிடித்து கொண்டிருப்பதால் லீலாவதிக்கு தனது அப்பத்தாவை சுத்தமாக பிடிக்காது. மங்களம் என்ன சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுவாள். லீலாவிற்கு துணையாக வேணியும் தன் மாமியாரிடம் சண்டை கட்டுவார். அதனால் வீட்டில் ஆண்களின் தலைதான் உருளும். தன் சட்டை பையில் இருந்து போனை எடுத்து தன் நண்பன் கிரிக்கு அழைக்க அவன் அழைப்பை துண்டித்துவிட்டு அவன் அருகில் வந்து காரை நிறுத்திவிட்டு ஓடி வந்து கட்டிப்பிடித்தான். டே மாப்பிள்ள, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. நீ பார்க்க நல்லா கலரா ஹிந்தி ஹீரோ கணக்காக இருக்கியே. டே நீ வேற சும்மா இருடா. சாரி மாப்பிள்ள, அப்பா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வர சொன்னார். அதனால தான் மாப்பிள்ள லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அந்த ஆள் சாப்பிட வீட்டுக்கு போயிடுவான். அதனால தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். மன்னிச்சிரு மாப்பிள்ள, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா நீ வந்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிரி, நான் இப்போ தான் வந்தேன். சரி சரி, வண்டியில் ஏறு மாப்பிள்ள. இந்த ஊர் வெயிலுக்கு கருத்துற போகிற. இவன் கிரி, நம்ம கதிரோட உயிர் நண்பன். 2 பேரும் ஒரே தெரு தான். கதிரோட அப்பாவும் கிரியோட அப்பாவும் ஒன்றா தான் 2 பேரையும் ஹாஸ்டலில் கொண்டு போய் படிக்க விட்டாங்க. அப்பா ஆரம்பித்த அவங்க நட்பு இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. கிரி படித்து முடிச்சுட்டு அவங்க அப்பாவோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கான். சரி வாங்க, நம்ம அப்படியே இனிமேல் கதைக்குள்ளே போவோம். இருவரும் பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர். காரிலிருந்து இறங்கியதும் வேணி கையில் ஆர்த்தி தட்டுடன் தன் மகனை வரவேற்றார். வீட்டின் முன்புறம் சாமியான பந்தலிட்டு இருபுறமும் வாழை மரங்கள் கட்டி மாவிளை தோரணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் 2 நாட்களில் நடக்கப் போகும் தன் அண்ணன் பரணியின் திருமணத்திற்குத்தான் கதிர் வந்து இருக்கின்றான். வீட்டில் இருந்த அனைவரும் நலம் விசாரித்து கொண்டிருக்க சமையல் அறையிலிருந்து வந்த கொலுசு சத்தம் கேட்டு திரும்பினான். இளமஞ்சள் நிற சுடிதார் அணிந்து கூந்தலை அள்ளி இறுக்கமான போனிடெயில் அணிந்து சற்று கூடுதலாக மேக்கப் போட்டு பார்க்க மாடலிங் பெண் போன்று கையில் கண்ணாடி டம்ளரில் குடிக்க ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள் பிரியா. பிரியா வேணியின் அண்ணன் மகள். இன்ஜினியரிங் முடித்துவிட்டு பெங்களூரில் நல்ல வேலையில் இருக்கிறாள். சின்ன வயதிலிருந்தே கதிர் மீது அவளுக்கு மிகவும் விருப்பம். வேணியின் அண்ணன் குடும்பம் நன்கு வசதியான குடும்பம். அதனால் தன் அண்ணன் மகளை தன் வீட்டிற்கு மருமகளாக கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட வேணி சிறு வயதிலிருந்தே பிரியாவின் மனதில் கதிர்தான் உனக்கு மாப்பிள்ளை என்று ஆசையை விதைத்தாள். கதிர் மாநிலம் என்றாலும் 6 அடி ஆணழகன்தான். அதனாலேயே பிரியா அவன் மீது காதல் கொண்டாள். அன்று வேணி விதைத்த விதை இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. கதிருக்கும் பிரியாவை பிடித்திருந்தது. சின்ன வயதிலிருந்தே இருவரும் நல்ல நட்பாக பழகி வந்தாலும் காலப்போக்கில் அவர்களின் நட்பு காதலாக மாறியது. 2 வருடங்களுக்கு முன்பு முதலில் பிரியா தான் கதிரிடம் தன் காதலை சொன்னாள். ஆரம்பத்தில் கதிர் ஏற்க மறுத்தாலும் பிரியா விடவே இல்லை. கடைசியாக தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னதும் கதிர் தானும் காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். காதலிக்க ஆரம்பித்த பின் இன்றுதான் நேரில் சந்திக்கின்றனர். இதற்கு முன் எத்தனையோ முறை பார்த்திருந்தாலும் இப்பொழுது இவள் தன்னவள் என்ற உரிமையுடன் பார்ப்பதால் மிகவும் அழகாக தெரிந்தாள். ஒருவரை ஒருவர் கண்களால் திருடிக் கொண்டிருந்தனர். பிரியா அருகில் வந்து ஜூஸை கொடுத்தும் வெட்கமும் பதட்டமும் ஒரு சேர கதிரை ஆட்கொள்ள 6 அடி ஆணழகன் திணறித்தான் போனான். அப்போது உள்ளே வந்தான் பரணி. கதிரை கண்டதும் ஆனந்தத்தில் கட்டி கொண்டான். கதிர், எப்படிடா இருக்க? அண்ணன் கல்யாணத்துக்கு வர நேரமாது? கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் கிடக்கு. அண்ணா, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நீங்கள் இப்படி திடீர்னு நாள் குறிச்சதால உடனே வர முடியல. லீவ் அப்ளை பண்ணி அப்ரூவல் கிடைக்க லேட் ஆயிடுச்சு. 1 மாதம் உங்க கூட தான் இருக்க போகிறேன். நீ வந்ததே போதும் கதிரு. எங்கே நீ வரமாட்டியோன்னு கலக்கமாக இருந்துச்சு. அது எப்படி நான் இல்லாமல் கல்யாணம் நடந்துருமா? கண்டிப்பாக நடக்காது. சரி, நீ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அலைச்சலாக இருந்திருக்கும். குளித்து முடித்து விட்டு சாப்பிட வந்து அமர்ந்தான். வேணி இலையில் அவனுக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தாள். அதில் முழுக்க முழுக்க அவனுக்கு பிடித்த உணவு பதார்த்தங்கள் இருந்தது. சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், உளுந்து வடை, பாசிப்பருப்பு பாயாசம் என அனைத்தையும் பரிமாறினாள். முதல் வாய் எடுத்து வாயில் வைத்ததுமே அந்த சுவை கண்டு கொண்டான். அம்மா, பவித்ராவா சமைச்சது? ஆமா கதிரே, பரணி கல்யாணம் முடியறதட்டிக்கும் பவித்ராவை கூட மாட ஒத்தாசிக்கு இருக்க வச்சிருக்கேன். ஏயா, சாப்பாடு நல்லா இல்லையோ? அதெல்லாம் இல்லைம்மா, சாப்பாடு சூப்பராக இருக்குது. சாப்பிட்ட உடனே தெரிஞ்சுது அது பவித்ரா சமையல் தான்னு. அதனால தான் கேட்டேன், பவித்ரா சமைச்சதான்னு. பிரியா, கதிருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. மதினி, சமையல்காரங்க உங்களை கூப்பிடுறாங்க. நீ சாப்பிடு கதிரு. சமையல்காரர் கூப்பிடுறாங்களாமா, என்ன பார்த்துட்டு வந்துடுறேன். வேணி சென்றவுடன் பிரியா தண்ணீர் சொம்பை நங்கென்று தரையில் வைத்துவிட்டு சென்றாள்.
இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா என்று யோசித்து கொண்டே சாப்பிட்டு முடித்தான். அம்மா, அப்பத்தான் எங்க? வந்ததுலேருந்து ஆளையே காணோம். மேலே படுத்து கிடக்கு. விசேஷம் முடிகிற வரை நாங்கள் தான் ரூமில் இருக்க சொன்னோம். அட, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? வயசானவங்கள. அந்த கிழவிக்கு பவித்ராவை இந்த வீட்டு மருமவளாக கொண்டு வரணும்னு ஆசை. பரணிக்கு பொண்ணு பார்த்த அன்னிலேருந்து சோறு தண்ணி உங்காம அழுதுட்டு கிடக்கு. அதான் நல்லது நடக்கும்போது அது வேற அச்சலாத்தி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டான்னு மேலேயே வச்சிருக்கோம். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பத்தா ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசினா கூட்டிட்டு வா கதிரு. எதுவும் கோவமா பேசிவிடாத. மேலே மாடியில் மங்களத்திற்கென்று ஒரு சிறிய அறை ஒதுக்கப்பட்டு அதில் ஒரு சின்ன கட்டில் போட்டிருந்தனர். மங்களம் அதில் ஒரு கழித்து சுருண்டு படுத்திருந்தார். அப்பத்தா, அப்பத்தா. மங்களம் மெதுவாக எழுந்து உட்கார்ந்து கண்களை சுருக்கி பார்த்தார். ஐயா கதிரு, என்னை பெத்தாரு வந்துட்டியா ஐயா? எம்புட்டு வருஷமாச்சு உன்னை பார்த்து. நல்லா இருக்கியா ராசா? எனக்கு என்ன அப்பத்தா, நான் நல்லா தான் இருக்கேன். நீயே அப்பத்தா இப்படி மெலிஞ்சு போயிட்ட? சிங்கம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பியே. உன் சத்தம் கேட்டாலே எல்லோரும் பெட்டி பாம்பா அடங்கியிருப்பாங்க. இன்னைக்கு இப்படி ரூம்குள்ளே முடங்கி கிடைக்கியா அப்பத்தா? இந்த அப்பத்தாளுக்கு வயசாகி போச்சுல ராசா. இன்னும் குமரி கணக்காக தெரிய முடியுமா? அதான் இங்கே நான் மூளையில் வந்து சுருண்டு கிடக்கேன். உன்னைத்தான் காங்க முடியலன்னு கவலையாக இருந்துச்சு. இப்போ உன்னையும் பார்த்துட்டேன். சாப்பிட்டே அப்பத்தா? சாப்பிட்ட ராசா. அப்பத்தா, உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லு பார்ப்போம். கட்டையில் போக போகிற இந்த கிழவிக்கு என்ன ராசா வேணும்? ஒன்றும் வேணாம். உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுவே போதுமியா. நீ சும்மா இருப்பத்தா, பிரிச்சு பாரு இதில் என்ன இருக்குன்னு என்று சொல்லி ஒரு கவரை நீட்டினான். அதில் சந்தன நிறத்தில் பட்டுப்புடவை இருந்தது. பிரித்து பார்த்ததும் மங்களம் கண்களில் தண்ணீர் வழிந்தது. ரொம்ப விலையா இருக்கும் போலயே. எனக்கு எதுக்கு இப்படி செலவு பண்ணி சீலையெல்லாம் வாங்கிட்டு வந்த? என்கிட்ட கட்டாத சிலையே நிறைய கிடக்கு. உன்கிட்ட 1000 சிலை இருந்தாலும் இது நான் முதலாக உனக்கு வாங்கி தரேன். வேண்டான்னு சொல்லாதப்பதா. பரணி கல்யாணத்துக்கு நீ இதைத்தான் கட்டணும். அம்மாச்சி என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்தாள் பவித்ரா.